என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவதற்காகவும் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்களை எடுத்து வெளியே எறிவதற்காகவும் உன் வாழ்க்கையில் இன்பமயத்தை கொண்டு வந்து சேர்ப்பதற்காகவும் இப்பொழுது உன் கணபதி நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இந்த பதிவினை கேட்க நீ உள்வந்ததன் மிக முக்கியமான காரணம் என்னுடைய ஆசிர்வாதம் உன்னுடைய வாழ்க்கையில் அதிகம் நிறைந்திருப்பதுதான். இதை கேட்டு முடித்த 1 மணி நேரத்தில் உன்னை தேடி வரப்போகின்ற அந்த மகிழ்ச்சியான செய்தி உன்னை மிகவும் வியப்பில் ஆழ்த்தக்கூடியது. எப்படிப்பட்ட துன்பங்களை எல்லாம் நீ சந்தித்து வருகின்றாய், என்னென்ன வேதனைகள் உனக்குள் இருக்கின்றது, அதனுடைய வெளிப்பாடுகள் உன் வாழ்க்கையில் எவ்வளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது என்று உன்னுடைய எல்லா நிலையையும் நான் அறிந்திருக்கின்றேன். அந்த நிலையை அறிந்து என் குழந்தையாகிய உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவதற்காகவும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்காகவும் இனிமையை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காகவும் உன் கணபதி இப்பொழுது ஆவலாக உன் வாழ்வை நோக்கி வந்து விட்டேன். இனி சரியில்லாத விஷயங்களை சரி செய்யவும், குழம்பிய விஷயங்களிலெல்லாம் தெளிவை கொடுக்கவும், கண்ணுக்கு கண்ணாக உன் வாழ்க்கையை நான் பாதுகாக்கவும் முடிவெடுத்து உன் வாழ்க்கையை மேம்படுத்த வந்திருக்கின்றேன். இனியும் எந்த ஒரு அச்சமும் உனக்குள் ஏற்படக்கூடாது. அச்சம் என்ற வார்த்தையே உன்னை பார்த்தால் பயந்து ஓடக்கூடிய அளவிற்கு உனக்குள் மிக பெரிய தைரியமும் வலிமையும் பிறப்பெடுக்கும். என் அன்பு குழந்தையே, எப்பொழுது எல்லாம் உன் மனம் நிம்மதியை இழந்து தவிக்கின்றதோ அப்பொழுது என்னுடைய முகத்தை உன் மனதிற்குள் நினைத்து கொண்டால் போதும், அந்த வேதனைகள் எல்லாம் பறந்தோடிவிடும். நீ துவண்டு சுருண்டு சோர்ந்து போன காலங்கள் எல்லாம் முடிந்து போய் வலிமையாக உருவெடுத்து உனக்கான வெற்றியை பல மடங்கு பெறப்போகின்ற காலகட்டத்தில் இப்பொழுது வந்து நிற்கின்றாய். உன்னுடைய வருத்தங்கள் எல்லாம் இன்பமாகவும், உன்னுடைய குறைகள் எல்லாம் நிறைகளாகவும், உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் உன் வாழ்வில் நீ சந்திக்கக்கூடிய இஷ்டப்பட்ட நிகழ்வுகளாகவும் மாறப்போகின்றது. என் குழந்தையே, எந்த விஷயங்களையெல்லாம் பெற வேண்டும் என்று நினைத்து காத்து கொண்டிருந்தாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது கைகூடி வருவதை நினைத்து நீ மிகவும் மகிழ்ச்சிக்கு உட்படுவாய். எனக்கு என்று என்னதான் இந்த வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைத்திருக்கின்றது, பிறந்த நாளிலிருந்தே நான் கஷ்டப்பட்டுதானே வாழ்ந்து கொண்டு வருகின்றேன். ஒவ்வொன்றும் நாம் பெற்றிருப்பது எல்லாமே என்னுடைய சொந்த முயற்சியினாலும் உழைப்பினாலும் தானே. இப்படி இருக்கும் பொழுது எதற்காக மேலும் மேலும் எனக்கு இந்த இறைவன் சோதனைகளை கொடுத்து என்னை நோகடிக்கின்றான் என்று மனதிற்குள் பல நேரங்களில் உனக்கு கவலையானது குடிபுகுந்து விடுகின்றது. கவலைகளுக்கு மனதில் எப்பொழுதும் இடம் தராமல், சந்தேகத்திற்கு மனதில் இடம் தராமல், குழப்பத்திற்கு மனதில் இடம் தராமல் ஒரு அமைதியையும் தெளிவையும் நம்பிக்கையையும் நீ விதைத்து வைக்கும் பொழுது அது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையாக விருட்சமாக வளர ஆரம்பித்துவிடும். என் அன்பு குழந்தையே, நீ வியக்கும் வண்ணம் பிறர் வியக்கும் வண்ணம் உன் வாழ்க்கை மாறப்போகின்றது. நானே வியக்கும் வண்ணம் உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வந்து குவிய இருக்கின்றது. இத்தனை நாட்கள் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் எதுவும் வீண் போகவில்லை. அதற்கான பலன் இப்பொழுது பல மடங்கு உனக்கு கிடைத்து அதிவேகமான வளர்ச்சியை உன் வாழ்க்கை காணும். இப்படியெல்லாம் கூட நிகழ்வுகள் மாற சாத்தியமாகுமா? இப்படியெல்லாம் தலைகீழாக மாறி இருக்கின்றதே, இவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைத்திருக்கின்றதே, எப்படி இருந்த நிலைமை நொடி பொழுதில் அற்புதங்களை சந்தித்து இப்படி மாறிவிட்டதே என்று நீ ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அதிசயங்கள் உன் வாழ்வில் நிரம்பி வழியும். நீ பெற்றுக்கொண்ட பாடங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்விற்கு மிகவும் முக்கியமானது, மகத்துவமானது, சிறப்பானது. அந்த பாடங்களை எல்லாம் சரியாக பயன்படுத்தி உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கப் போகின்றாய், வெற்றி காணப் போகின்றாய். மன வலிமையோடு இருந்து உன்னை எதிர்நோக்கி வருகின்ற அத்தனை சவால்களையும் நீ சமாளித்து உனக்கான வெற்றியை பெறப்போகின்றாய். சவால்கள் என்றவுடன் பயந்து விடாதே என் குழந்தையே. சவால்கள் இருந்தால்தான் அந்த போராட்டங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு உத்வேகத்தையும் சுவாரஸ்யத்தையும் உன் முயற்சிக்கான வெற்றியையும் கொடுக்கும். எந்த ஒரு சவால்களுமே இல்லாத வாழ்க்கை என்பது எதற்குமே உபயோகப்படாத ஒன்று. இவ்வளவு பிரச்சனைகளை நீ சந்தித்து கொண்டிருக்கின்றாய் என்றால் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் முன்னேறி கொண்டிருக்கின்றாய் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இனியும் எந்த ஒரு பிரச்சனையையும் நீ அதிக அளவில் சந்திக்காமல் அந்த பிரச்சனைக்கான தாக்கத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நான் குறைத்து வைத்து முன்னேற்றத்தை அதிகமாக கொடுக்க இன்றைய தினத்தில் தீர்மானம் எடுத்துதான் வந்திருக்கின்றேன். அதிகப்படியான பிரச்சனைகளையும் சவால்களையும் சந்தித்து அதில் போராட்டத்தை நீ கண்டு கொண்டு
எப்படியெல்லாம் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய விஷயங்களையெல்லாம் கற்றுக்கொண்டு இருப்பதால் கற்றுக்கொண்ட பாடங்கள் உன் வாழ்க்கையில் போதும். இனி அந்த பாடங்களை மட்டும் பயன்படுத்தி பல வெற்றிகளை குவிக்க ஆயத்தமாகி விட்டாய். மனதிற்குள் இருக்கக்கூடிய தேவையற்ற குழப்பங்களை எல்லாம் விட்டுவிட்டு இந்த கணபதியினுடைய பெயரையும் இந்த கணபதியினுடைய திருவுருவத்தையும் மனதில் நீ பதித்து வைத்து கொண்டிருந்தால் போதும். உன் வாழ்க்கை ஏராளமான நன்மைகளை பெற்றுக்கொண்டே இருக்கும். சரியாக கூடிய பிரச்சனைகள் தான் எல்லாம். எதுவுமே சரியாகாது என்ற நிலை உன்னுடைய வாழ்க்கையில் இல்லை. எவ்வளவு எதிர்த்து அனைத்தையும் போராட வேண்டுமோ அத்தனையையும் எதிர்த்து போராடி வெற்றி காணப் போகின்றாய். உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் பொடி பொடி ஆகக்கூடிய நேரம் வந்து விட்டது. கஷ்டங்களை பார்த்து நீ பயந்து ஓடிய காலங்கள் முடிந்து போய் கஷ்டங்களே உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து பயந்து ஓடக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையில் ஏராளமான நன்மைகள் வந்து சேரும். அதிகமாக எதுவும் கிடைத்தால் அது ஆபத்தில் முடியும் என்கின்ற பொழுது பிரச்சனைகளை அதிகமாக நீ சந்திக்கின்றாய் என்றால் அது ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதையும் நான் தெரிந்து வைத்திருக்கின்றேன். அதனால் அந்த பிரச்சனைகளை இப்பொழுது நிறுத்தி வைத்து உன் வாழ்க்கைக்கு இன்பத்தை நான் அள்ளி கொடுக்கவும் வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, வேகமாக சென்றால்தான் அனைத்திலும் வெற்றி என்ற நிலை எப்பொழுதும் இல்லை. மெதுவாக சென்றாலும் வெற்றி நிலையாக கிடைக்கக்கூடிய ஒன்றுதான். நீ மெதுவாக செல்கின்றாய் என்று கவலை கொள்கின்றாய். வேகமான வளர்ச்சியை உன்னுடைய வாழ்க்கை இன்னும் காணவில்லையே என்று கவலை கொள்கின்றாய். என் அன்பு குழந்தையே, மெதுவாக சென்றால் அதில் ஒரு விவேகம் இருக்கும். என்ன செய்கின்றாய் என்பதில் ஒரு தெளிவு கிடைக்கும். ஏனோ தானோ என்று எதையாவது செய்துவிட்ட அவஸ்தைக்குள் உட்படுவதை காட்டிலும் நிறுத்தி நிதானமாக சென்று வெற்றியை பெறுவது என்பது சிறப்பான ஒன்று. பல சிறப்பான விஷயங்களையெல்லாம் உன் வாழ்க்கையில் கொடுத்து இனிமையான வாழ்க்கையாக உன் வாழ்க்கையை நான் மாற்ற வந்திருக்கின்றேன். வாழ்க்கையே சோதனையாக போய்கொண்டிருக்கின்ற இந்த நிலைமையிலிருந்து உன்னை நான் வெளிக்கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் இன்பங்களை கொடுத்து உன்னை மகிழ்ச்சியில் உறைய வைப்பேன். இந்த கணபதியால் அனைத்தையும் செய்து முடித்து கொடுக்க முடியும் குழந்தையே. உன் மனதை ரணப்படுத்தி கொண்டிருக்கின்ற விஷயங்களை எல்லாம் நான் ஆற்றி விடுவேன். சூழ்நிலைகள் சரியில்லை என்று கவலை கொள்ளாதே. அத்தனை சூழ்நிலைகளையும் உனக்கு சாதகமாக மாற்றித்தர என்னால் முடியும். உன் சங்கடங்களையெல்லாம் தீர்க்கும், உன் வினைகளையெல்லாம் போக்கும் கணபதி உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கையில் உனக்கு வாழ்க்கையை பற்றிய அச்சம் ஒரு பொழுதும் எழாமல் இருக்க வேண்டும். எப்பொழுது உன் வாழ்விற்கு எதை கொடுத்து எதை எடுக்க வேண்டும், எதில் உன் சந்தோஷம் நிறைந்திருக்கின்றது, எதில் உன் துக்கம் நிறைந்திருக்கின்றது என்று எல்லாவற்றையும் அறிந்த நான் உன் வாழ்க்கையை அலச ஆராய்ந்து வைத்திருக்கின்றேன். எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் இனி கிடைக்கப் போகின்ற தெளிவான முடிவுகள் உன் வாழ்விற்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது நீ வரவேற்கப் போகின்ற மகிழ்ச்சியான செய்தி உன் மனதை நிச்சயம் குளிர்விக்கும். நல்லது நடக்கும்.